தமிழ்நாட்டில் வந்து இரத்த தானம், அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து இந்த இரத்த தானத்தை வெகு மக்கள் இயக்கமாக மாற்றியது. இன்றைக்கு கூட அவசர காலத்தில் அதிகமான இரத்தத்தை தானம் செய்யக்கூடிய அமைப்புகளில் முதன்மையான அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் விளங்கக்கூடிய. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரத்த தானமும் ஆம்புலன்ஸும் உங்கள் அமைப்பில் ஒரு பெரிய இதன் மூலமாக வந்து இப்போ ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. எங்களுடைய தலைமையகத்துக்கு 2 பேர் வருகிறார்கள். வந்து எங்கள் அலுவலக செயலாளரிடம் நாங்கள் வந்து எங்களை வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து அனுப்புனாங்க. எங்கள் அலுவலக செயலாளரை சந்திக்கிறார்கள். ஸ்டான்லி மருத்துவமனை டீன் வந்து எங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னா எங்களுக்கு கேட்குறது தயக்கமாக இருக்குது. நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள். எங்கள் அமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடக்க வேண்டியது இருக்குது. அந்த வகை ரத்தம் இல்லை. டீன் வந்து உங்கள் அலுவலகத்துக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க தருவாங்க. ஆனால் வந்து எங்களுடைய பின்னணியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இவங்களுக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால இதை சொல்கிறோன்னொன்னே, இல்லை நாங்கள் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் எங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு, எங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு, எங்களை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வகை இரத்தத்தை வகையை சேர்ந்த சகோதரர்களை வந்து மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. இப்படியாக இது ஒரு சம்பவம் இல்லை. இது போன்று புதுவை மாநிலம் காரைக்காலில் நடந்திருக்கின்றது. இன்னும் பல ஊர்களில் எங்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் எந்த மாச்சரியத்துக்கும் உட்படாமல் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகியிருக்கிறோம்.